Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. என்ன தெரியுமா கையெடுத்து பழி சொல்லி வாங்குறேன், கைக்கு பொய் சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. அவங்க விருப்பம் இல்லாம முடியாத ஏமாத்தி வாங்கிக்கிறீங்க. என்ன அப்படியெல்லாம் வாங்க சொல்லுது? அசிங்கப்படுத்த போற பாரு. தேவையில்லாம பேசுறீங்க. என்ன கையோட்டு தள்ளுறீங்களா? பொம்பளை கையோட்டீங்களா? கை வச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காலவாய் பொட்டல் அருகே தோழர் ஜீவானந்தம் தெருவில் 90 வயது ராஜாமணி மற்றும் அவரது மனைவியான 84 வயது சீதையம்மாள் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் இருவருக்கும் காது கேட்காது மற்றும் சரிவர பேச முடியாது என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று தபால் ஓட்டு மேற்கொள்ள தேர்தல் அதிகாரிகள், காவல்துறையினர், BLO ஆகியோர் சென்று உள்ளனர். ராஜாமணியின் வீட்டில் இருந்த அவரது பேரன் 16 வயது மதிக்கத்தக்க சிறுவன் உடனே அருகில் உள்ள ராஜாமணியின் மருமகளும் தாவேக நிர்வாகியுமான கவிதாவின் வீட்டிற்கு சென்று தேர்தல் அதிகாரிகள் தாத்தாவின் ஓட்டை கை சின்னத்தில் டிக் செய்து விட்டார்கள் என தெரிவித்துள்ளார். வீட்டுக்கு போன் பண்ணாங்க. நாங்க அங்க இருந்தோம். வந்தாங்க, வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. இங்க வந்து அதுக்கு முன்னாடி தங்கச்சி இருந்திருக்காப்ல. நீங்க தங்கச்சி உள்ள போனதுக்கு உள்ள போக மாட்டேன்ட்டாங்களா போலீஸ்காரங்க. இதனால் உடனே ராஜாமணியின் வீட்டிற்குள் சத்யா சென்றபோது அங்கிருந்த போலீசார் அவரை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்றும் தான் அவரது மருமகள் என கூறிய போதும் அதற்கான ஆதாரத்தை முதலில் காண்பியுங்கள் என போலீசார் சத்யாவை விரட்டியதாக கூறப்படுகிறது. நீங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்க போங்க சொல்றேன். ஒரு பூத்துக்கு போனா கூட ஒருத்தர் உள்ள போவாங்க. ஒரு பூத்துக்கு போனா கூட ஒரு கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இவங்க அதை ஏத்துக்கவே மாட்டார். நீங்க போங்க, நீங்க யாரு? நான் சொல்லிட்டு எங்க வீடுங்கண்ணா எங்க மாமனார் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க அடையாளம் ப்ரூஃப் காட்ட அப்படின்னு. அப்படி என்ன ப்ரூஃப் காட்ட? நீங்க சோறு போடுவோம்னு கேட்டேன். நாங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. மாமியார் நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீங்க தான் பாக்குறாங்க. அதுக்கு மேல என்ன ப்ரூஃப்? எத்தனை பேர் வந்தாங்க? அங்க 4 பேர் வந்துச்சு. 4 பேர்ல ஒருத்தர் ஜோனல் ஆபீசர், சரியா? ஒருத்தர் பேர் இந்த அம்மா ஜெயந்தி. வேற என்ன 2 பேரு கை சின்ன துண்டு போட்டிருந்தாங்களா? துண்டல்ல, கையில அடையாளம் போட்டிருந்தாங்க. அடையாளம் ஸ்டிக்கர் மாதிரி வச்சிருந்தாங்க. கையில எலெக்ஷன் பூத்ல பதிவு போனாலுமே அவங்க சம்பந்தப்பட்ட சார்பாளத்தான் உள்ள அனுப்புவோம். எல்லாம் வழக்கமாக தபால் ஓட்டுக்காக தேர்தல் அதிகாரிகள் வீட்டிற்கு செல்லும் போது BLO2 எனப்படும் கட்சியினர் ஒருவர் தேர்தல் அதிகாரியோடு அந்த பகுதிக்கு செல்லலாம். ஆனால் வீட்டின் உள்ளே நுழையக்கூடாது. ஆனால் ராஜாமணியின் வீட்டிற்குள் கை சின்னம் பொறித்த டிஷர்ட் அணிந்த காங்கிரஸ் நிர்வாகி வீட்டின் உள்ளே சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த தாவேகவினர் பலரும் தகவல் அறிந்து ராஜாமணியின் வீட்டின் முன் குவிந்தனர். காது கேட்காத முதியவர்கள் ஓட்டை செலுத்தும் போது உறவினர்கள் யாரையும் பக்கத்தில் இருக்க அனுமதிக்காமல் அவர்களை விரட்டிவிட்டு விருப்பத்திற்கு மாறாக கை சின்னத்திற்கு வாக்கு பெற்றதாக தெரிவித்தனர். மேலும் அதே பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் மற்றொரு வீட்டிற்கு தபால் வாக்கு மேற்கொள்ள சென்றபோது அங்கிருந்த சிலர் ஏன் கை சின்னத்திற்கு ஓட்டை மாற்றினீர்கள் என வாக்குவாதம் செய்ய அங்கு துப்பாக்கியோடு நின்ற காவலர் இங்கு பிரச்சனை செய்யக்கூடாது என ஆக்ரோஷமாக எச்சரித்தார்.
என்ன நடக்குது? என்ன ஓட்டு பதிவு என்ன தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. கேஸ் ஆயிடுச்சு. எங்க மாவட்டம் கையெடுத்து போய் சொல்லி வாங்குறேன். எங்க வீடு தேவையில்லாம எதுக்கு போய் சொல்லி ஓட்டு வாங்குறாங்க? என்ன பிளான் பண்ற? என்ன பண்ற? போய் சொல்லி கைக்கு போய் ஓட்டு வாங்குறாங்க. அவங்க வேற ஓட்டு போடுறாங்க. கைக்கு தான் போட தடை படிக்கிறேன். முடியாதவங்களா திமுக ஆடுறது நாங்க நாங்க பாத்துக்கிறோங்க. இங்க நான் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்களா? கைக்கு போய் சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. அவங்க விருப்பம் இல்லாம முடியாத ஏமாத்தி வாங்கிக்கிறீங்க. என்ன அப்படிதான் நாங்க சொல்லுது. என்ன கையோ தரீங்களா? பொம்பளை கையோட்டீங்களா? கை பாருங்க. கோவம் வந்துருவேன். கவர்மெண்ட் வேலை நடக்கிற இதனைத் தொடர்ந்து காரைக்குடி தொகுதியின் தாவேக வேட்பாளர் பிரபு உட்பட தாவேக நிர்வாகிகள் பலரும் தேர்தல் பொறுப்பு அதிகாரியான சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட்டை சந்திக்க தேவக்கோட்டையில் உள்ள சார் ஆட்சியார் அலுவலகத்திற்கு சென்றனர். ஆனால் ஆயுஷ் வெங்கட் சம்பவ இடமான காரைக்குடிக்கு சென்றதால் தாவேகவினர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காரைக்குடி தொகுதியின் தாவேக வேட்பாளர் பிரபு, இங்கு 1500 தபால் ஓட்டு உள்ளது. இப்படி பிற கட்சிக்காரர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து ஓட்டாக மாற்றினால் அது சரியல்ல என தெரிவித்தார். இந்த ஓட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1500 ஓட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ஓட்டெல்லாம் போல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினாங்கன்னா இது இட்ஸ் நாட் ஃபேர். VLO 2வாக கட்சியினர் ஒருவர் தேர்தல் அதிகாரியுடன் செல்வார்களே, உங்கள் கட்சியில் இருந்து யாரும் செல்லவில்லையா என்ற கேள்விக்கு தங்களுக்கு அது பற்றி தெரியாது என்றும் யாரும் தங்களிடம் சொல்லவில்லை என்றும் தாவேக வேட்பாளர் பிரபு தெரிவித்தார். ஒரு கேண்டிடேட் ஒரு வேட்பாளர் கூட பிஎல்ஓ போகலையா? அவங்க போகணும்ல. ஏன் போகல? அது எங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு தகவல் சொன்னாங்களா சொல்லலையா? இல்ல கேட்டதுக்கு புக்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புக் இருக்கா சார்? அதுதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இம்மிடியட்டா அந்த 15 பேரும் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். எந்த தகவல் எங்களுக்கு தரல. மேலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் உண்மைத்தன்மை தெரிய வரும். ஒருவேளை அதிகாரிகள் அந்த ஓட்டிற்கு காரணமாக இருந்தால் இன்றைய தினத்தில் நடந்த வாக்குப்பதிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பிரபு தெரிவித்தார். நேரடியாக போய் ஓட்டரை பார்க்குறேன் இருக்கு. அந்த முதியவரை நேரடியாக பார்த்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட வந்து நான் வாங்குறேன். இதை வந்து என்கொயரி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த நடவடிக்கை சார் அவங்களோட இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் வரட்டும், என்னன்னு சொல்லட்டும். இந்த ஒரு ஓட்டை மட்டும் அவர் பார்த்து வெரிஃபை பண்ணி எனக்கு உண்மையை சொல்லிட்டாருன்னா போதும். ஏன்னா எல்லா ஓட்டையும் வெரிஃபை பண்ணி இந்த ஒரு ஓட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஓட்டை உண்மையிலே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி இப்படி பண்ண வச்சாங்க அப்படின்னா இது வந்து அக்செப்டே பண்ண முடியாது. தனது மாமனார் மாமியாரிடம் விருப்பத்திற்கு மாறாக கை சின்னத்திற்கு வாக்குப்பதிவு செய்ததாகவும் VLO ஜெயந்தி மற்றும் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜாமணியின் மருமகள் கவிதா, காரைக்குடி ASP ஆசிஸ் புடியா மற்றும் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா ஆகியோரிடம் புகார் மனு அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் ராஜா, வாக்குப்பதிவு செய்யும் பொழுது வீடியோ கேமரா பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை பார்த்த பின்பு தவறு இருந்தால் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்.
அதை வந்து நாங்கள் போட்டு பார்த்துட்டு அது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.